வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. ட்ரூமா கிண்டர் இன்றைக்கி மண்டே நைட்டால் என்ன பேசினார் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் போடுற ரெஸ்லிங் செய்திகளை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. என்ன போன வாரம் நான் ஐக்விட்டின்னு சொல்லிட்டு போனேன், அத்தோட ட்ரூமா கிண்டர் போயிடுவான்னு நினச்சிங்களா? ஆமாம், நான் எதுக்கு இந்த கம்பெனியை விட்டு போகணும்? சிஎம் பாங் வந்து போன வாரம் ஸ்மாக்டவுனுக்கு போனால் பாலியம்மனை கட்டி பிடிச்சி அழுதான். இந்த செகமெல்லாம் அவங்களுக்கு தெரியும்ல. அவன் பாட்டுக்கு ஸ்மாக்டவுனுக்கு போகிறான், கெட்டி பிடிச்சி அழுறான், பாலியம்மனையை கூட வந்துடுன்னு சொல்கிறான். அவன் எனக்கு பண்ண துரோகத்தை எல்லாத்தையும் நான் மறந்துக்கிட்டு நான் என் பாட்டுக்கு ஐக்கிட்டு இந்த ரெஸ்லிங் கம்பெனியை விட்டு போயிட்டே இருக்கணும். நெவர், அதுக்கு வாய்ப்பே இல்லை. நான் அன்றைக்கி சொன்னது ராவை விட்டு ஐக்விட் ஆகிறேன்னு. சிஎம் பாங்கிறது எதிர்பார்த்துருக்கவே மாட்டான். நான் வருவேன், அவனை அட்டாக் பண்ணுவேன்னு. அவன் முன்பல் ரெண்டுத்தை உடச்சி அதிலிருந்து ரத்தத்தை வர வச்சேன். எம்மா, நினச்சி பார்க்கும்போது கூட எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? என் கண்ணிலேயே நிற்கிதுப்பா. சிஎம் பாங்க கொடுமை பண்ண விஷயம் நான் உண்மையிலேயே என்னால் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. அதே மாதிரி சிஎம் பங்குக்கு நான் ஒரு சில விஷயங்கள் சொல்லணும். பங்கு, நீ அடிக்கடி சொல்லுவல்ல, என் உயிர், என்னுடைய உடம்பு எல்லாமே ஏஜேலி தான். ஏஜேலி என்னுடைய டாக். உன் டாகை பற்றிலாம் பெருமையாக பேச பற்றியா? அதெல்லாம் மறக்க முடியாதுடா. போன ஸ்மாக்டவுனில் நான் சர்ப்ரைஸாக வந்து ஒன்று அட்டாக் பண்ணோம்ல, அப்போ சிக்காகோ மக்களோடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும்? நான் தோக்கும்போது என்னுடைய மக்களுடைய மைண்ட் செட் எப்படி இருந்திருக்கும்? அதே மைண்ட் செட்டில் தான் இருந்திருக்கும். பழி வாங்கிட்டேன். அது மட்டும் இல்லாமல் அவன்கிட்ட ஒன்று முக்கியமான விஷயம் சொல்லி ஆகணும். நான் பாரு, என் கையில் என்ன இருக்குதுன்னு அவனை காட்டுறேன். ஓ சிஎம் பாங், இதை பார்த்தோன்னு உனக்கு கோவம் தலைக்கு மேலே ஏறுமே. ஏறட்டும். இது உன் ஒய்ஃப் வந்து உன் கையில் போட்டதுன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். வா, ரொம்ப அழகாக இருக்குல்ல? உன் ஏஜேலி இப்போ என்கிட்ட இருக்கிற மாதிரி இருக்குது. சரி, ரொம்ப அழகாக இருக்குதுல்ல? சிஎம் பாங்க இந்த அழகான இந்த பேண்டை இதுக்கப்புறமா நான் என்னுடைய கையில் போட்டுருக்க போகிறேன். உன்னுடைய ஞாபகார்த்தமாக. நீ பண்ண விஷயங்கள் எல்லாமே தப்புன்னு சொல்லிட்டு நீ எப்போ திருந்துறியோ அப்போ இதை நான் அழிச்சிருவேன். அது வரைக்கும் என் கையில் தான் இருக்கும். பங்கே, இது உன் ஒய்ஃப் மாதிரி இல்லை. இதுக்கப்புறம் என்கிட்ட இருக்க போது சரி, இதை வச்சு நான் ரொம்ப ஜமாயிக்கிறேன்.